உங்களை சந்திக்கணும் இங்கேயா யார் என்னடாக்கா, இப்ப நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றம் இருக்கிறது மக்களுக்காக. ஆனா இங்க வாழ்ற மக்களுக்காக இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் நான் எங்கே என்று சொன்னால் பிரெஞ்சு பார்லிமெண்ட் எம்பி இல்லை, நான் யாழ்ப்பாண பாராளுமன்ற எம்பி. ஆனா அப்படித்தான் நாங்க நினைச்சாலும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருட்ட உறவு முழுக்க இங்கதான் இருக்கு. அங்க யாழ்ப்பாணம் இயங்குதுன்றா அது புலம்பெயர்ல இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்களால் தான் யாழ்ப்பாணம் இயங்குது. இல்லையென்றா என்னோட இனம் எப்போ வந்துச்சு. 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு நாங்கள் இந்தியாவில் வந்து நிலை எடுத்திருக்கேன்டா எங்களுடைய இனம் எப்போ அழிஞ்சிருக்கு. இப்ப கூட வடக்குல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா அதை புலம்பெயர் மக்களால் மட்டும்தான் கொண்டு வரலாம். ஜூவன்னாலேயோ அல்லது வந்து ஜூவனுக்கு போறோம்னு சொல்லி போய் கண்டியில இருந்து கதைக்கிறார்களாலேயோ அல்லது வந்து ஜூவனுக்கு வழியில கொடி பிடிச்சு சைன் பண்றார்களாலேயோ மாற்றம் வராது. உண்மையா பொதுமக்கள்கிட்ட இருந்துதான் இது வரும். நான் இங்க வந்தது இப்ப கனவேருக்கு பிரச்சனை இருக்குன்னா டாக்டர் உண்மையான அரசியலா நாமள மச்சானா நாமள இவ்வளவு கோடி வேண்டிட்ட சஜித்திட்ட கோடி வேண்டிட்டாராண்டு 1000 கேள்விகள் இருக்கும். நீங்கள் என்னோட முகப்புத்தகங்களையும் டிக்டாக்கள்லையும் தான் கேட்கலாம். அதுக்கு சில நேரம் நான் பதில் அளிக்கிறேன். இங்க நீங்க நேரம் கேட்கிற நேரத்துல உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணுன்ற ஒரே ஒரு ஆசையாக தான் நான் இங்க நிற்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு முகப்புத்தகங்களோ சோசியல் மீடியாக்களையோ வர கொமெண்ட்களுக்கு தனித்தனியாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இப்ப பாக்குறத எல்லாருமே பார்க்கலாம். ஆகவே நீங்க வந்தது நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நாம மச்சானா கேட்கலாம். அல்லது வந்து மஹிந்த ராஜபக்ச வீட்டில் இருக்கிற நாயா நான் அந்த கேள்வி கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணுன்றதுனால தான் மக்களை சந்திக்க ஆசைப்படணும். புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழாக்கள் உங்களுக்கு பின்னால அணிதிரணும் சொன்னா நீங்க சுலமா இருப்போம். ஆனா நீங்கள் சில வழியில சொல்றீங்க நாங்க பாராளுமன்றத்தில இருந்து பார்லிமெண்ட்ல இருந்து இன்னொரு நாளையில கை கொடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அப்படி இது கேட்கல என்னன்னு உங்களுக்கு பின்னாடி என்ன நம்பிக்கையில எக்ஸாக்ட்லி உண்மையாவே நல்ல கேள்வி. என்னென்றால் இந்த அரசியல்ல நிக்கிறதா ஒரே ஒரு விஷயமாக்கா, உண்மை இல்லாம இருந்தா இந்த அரசியல்ல 100 வருஷம் இருக்கலாம். நீங்க என்னதான் திட்டினா சில பேருக்கு நீங்கள் என்னதான் திட்டுறீங்கள், சுத்துமாத்தன்றீங்கள், கள்ளன்றீங்கள், அவைக்கு அது மறந்து போச்சு. ஏன்னா உண்மையான அரசியல் செய்யல. உண்மையா இந்த அரசியலுக்கு 2 செய்ய வழி கிடையாது. சரியான கஷ்டமா இருக்கு. உங்கள்ட்ட பணத்தை போட்டு உங்களோட பைத்தியக்காரன் சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸோட சோஷியல்ல வாழ்ந்துறாங்க. என்ன திடீர்னு நீங்க வாழ்ந்துருந்து கொண்டு இவன் பைத்தியக்காரன், இவன் கள்ளன், இவன் காசு 15 கோடி சேர்த்துட்டான்னு சொல்லி சரியான மன கஷ்டமா இருக்கு. நான் இந்த அரசியலுக்கு வந்தது இந்த அரசியல் என்ற மாயைய எங்களுடைய அரசியல்வாதிகள் கட்டி வச்சிருக்கணும். உலகம் உங்களுக்கு பாராளுமன்றத்துல என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. எங்களோட பாராளுமன்றம் என்ன கடல்ல இருக்கும், எப்படி உங்களுக்கு அதைக்கிறது, பொயிண்டோ போடுறா என்னன்றது என்னோட நான் கூட 39 வருஷம் எனக்கு கூட ஒரு அளவும் தெரியாது. நான் போய் பொதுமக்களுக்கு பாராளுமன்றம்ன்றது பெரிய ஒரு சொற்காபுரி இல்லை. அங்க இந்திரனும் மக்களும் இருக்கிற இடம் இல்லை, தேவர்கள் இருக்கிற இடம் இல்லை. அது ஒரு சாதாரண இடம்ன்றதை மக்களுக்கு தெரியப்படுது. புலம்பெயர் நாட்டிலையும் இருந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போறோம். ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த முறைகளுக்கு தீர்வை தரப்போது. ஐக்கிய நாடுகள் சபை என்னென்ன இனப்படுகொலைக்கு வந்து இலங்கை அரசாங்கத்தை ஐசிஜியில் ஏற்ற போது, ஐசிசியில் ஏற்ற போதுன்றது 14 வருஷமா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இங்க வந்து கதைக்கும். நான் இங்க வந்தது உண்மையாவே நீங்க என்ன செய்வீங்க, எப்படி எங்களோட புலம்பெயர் மக்களை ஏமாத்துறீங்கன்றதை காட்டி கொடுக்குறீங்க. சரியா? அதாவது வந்து நாங்கள் ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு ஒரு முரட்டு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு இனப்படுகொலைக்கு தீர்வு வரும். ஆனா இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹியூமன் ரைட்ஸ் மெயின் கவுன்சில் போய் இந்த வரைக்கும் கதைச்சதே இல்லை. கதைச்சது முழுக்க சைட் செஷன். என்ன கதைச்சீங்க, உங்களோட நோக்கம் என்ன? ஐசிஜேக்கு போறீங்களா, ஐசிசி கொண்டு போறீங்களா? ரோம் ஸ்டாட்யூட இலங்கை அரசாங்கம் சைன் பண்ணி இருக்குதா? அப்ப சைன் பண்ணாத ஒரு நாடோட வீட்டவாதியார உள்ள நாடோடு கனடா மாதிரியாரோடு இலங்கை அரசாங்கத்தின் மஹிந்த ராஜபக்ச வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு ஏற்றுமாண்டும் யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு, எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியாது. ஆனால் எல்லாருமே காசு செய்து கொண்டு நாங்கள் ஐநாவோட செஷன் நடக்கிற நேரம் வெளியில போய் கொடியை பிடிச்சு கொண்டு நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்? தலைவர் எங்களுடைய பேர்ல இருந்து புலிகளின் தாகம் தமிழுள்ள தாயம் வந்து ஒரு நோக்கம், ஒரு விஷன் இருந்தது தலைவருக்கு. இப்ப இருக்கிற புலம்பெயர் மக்கள் இருக்கிற அமைப்புகளோட நோக்கம் என்னன்றதான் என்னுடைய கேள்வி. என்ன திருப்பி தமிழிடம் பெற போறோமா அல்லது வந்து திருப்பி என்னுடைய தடையாக எடுக்க போறோமா என்றதான் என்னுடைய கேள்வி. நான் இங்க வந்தது இங்க இருந்து கொண்டு மக்களை ஏமாத்துறாங்க காட்டி கொடுக்குறது.
அவ்வளவுதான். மக்களுக்கு இது இல்லை, இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை விளங்கி கொடுப்போம். இவை இப்படித்தான் செய்யணும்ன்றதை காட்டுறது. நான் ஐநாக்குள்ள போயிட்டு நான் போன பிறகு தான் தெரியும். உங்க உள்சாம்பருக்கு 2 வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரை போனதும் இல்லை. ஒரு நபர் இலங்கையில இருந்து வந்து இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை செய்திருக்கா அவன் வரைக்கும் கதைக்கவே இல்லை. சரிதானே? அதனாலதான் நான் யோசிக்கிறேன், பொதுமக்கள்ன்றது வேற, பொதுமக்களை வச்சு அரசியல் செய்யறதுன்றது வேறு. சிம்பிள். அரசியல் செய்யறது சரியான சிம்பிள். காசு போட்டுற இடம். நீங்கள் ஆளுக்கு 100 பவுன்ஸ் எனக்கு போட்டா கூட இன்றைக்கு நான் போய் ஒரு கம்பெனி ஓடலாம் யாழ்ப்பாணத்துக்கு. அரசியல்ன்றது காசு போடுற இடம். இங்கே அதன் பரம்பரையா அரசியல்வாதியெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், ஜிஜி பொண்ணாங்க, ஸ்ரீதரன் ஐயா, எங்கேயாவது ஒரு நாளைக்கு நீங்க போய் மீட் பண்ணி அவரோட மொபைல் நம்பர் உங்களுக்கு எடுக்கணுமா? அந்த மாய எல்லாத்தையும் உடைக்கிறோம். அதை நீங்கள் கேட்டீங்க, நீங்க பெர்மனன்ட் இல்லை போயிடுவேன்னு சொல்றீங்க. உண்மையாவே இந்த அரசியல் எனக்கு சரியான கஷ்டம். ஏனென்றா உண்மையா இருக்க போயில ஒரு சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளாது. ஒரு பியர்டினோட படம் போட்டா பொட்காவோட இருந்து குடிச்சு கொண்டு சொல்லுவான் குடியாரு. பியர்டினை பார்த்து ஒரு பொட்கா கோப்பையை கையில வச்சிருக்கோம் சொல்லுவான், அவன் குடியார பார்த்துக்கொண்டே. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தான் குடிக்கிறது உலகத்துக்கு தெரியாது. அப்படி நாங்கள் வெளிப்படையா இல்லாத ஒரு அரசியலோட தான் நம்மளால வச்சிருக்கோம். இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யணும், பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்றதை யாருமே ஒருத்தரும் வெளிப்படையா சொன்னதில்லை. என் பேங்க் அக்கௌண்ட் 86-18-32 ஒரு பொமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டி கார்டு நம்பர் ஸ்ரீலங்காவில் போய் ஒரு பேங்க் ஆஃபீஸர் பிரிண்ட் படிச்சா எந்தெந்த அக்கௌண்ட்ல இருக்கோ அவ்வளோ அக்கௌண்ட் காட்டும். தனி பிஓசி அக்கௌண்ட் மட்டும் காட்டும். இப்போ கூட உங்களுக்கு 59 காட்டும் 5,50,000 ரூபாய் இருக்கு. வெளிப்படையான ஒரு அரசியல்வாதி அரசியலோட உருவாக்கம் பண்றதுக்காக பல அரசியல்வாதிகள் உடைச்சிருங்க. டாக்டர் சிவானந்தா இல்ல, அங்கஜன் ராமநாதன் இல்ல, போக வேண்டியாகலாம் போயிருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் போக வேண்டியாக இருக்கு. அவை அடுத்த தேர்தல் உடைச்சிட்டு ஆனால் ஒரு இளம் படிக்கிறத இந்த அரசியலை கொடுத்துட்டு போவேன். ஏனென்றா நான் எந்த அம்மா அப்பா இதுக்கு இந்த படிப்பு உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாசமான பிள்ளைகள் டாக்டரா வரணும் அல்லது இன்ஜினியரா வரணும். தலைவர் ஒரு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஸ்பீச்சில் தெளிவா. என்ன தெரியுமா, 6வது பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் அவர் செய்வார் போட்டு இருக்கக்கூடாதுங்கிற நாங்க செய்வோம். எத்தனை பேர் எங்களோட பிள்ளைகள எல்லாருமே பிள்ளைகள் இருக்கு. முதுகுல 3 ஓட்டை வேண்டதுக்கு 6 எத்தனை பேருக்கு ரெடி? எத்தனை பேர் உங்களோட பிள்ளைய கொண்ட சுட விடுங்க. ஆனா அந்த மனுஷன் விட்டது. தந்த மனுஷன் தன் குடும்பத்தையும் மடிச்சு நாங்கள் யாருமே எங்கண்ட இனத்துக்காண்டியோ அல்லது எங்கண்ட இதுக்காண்டியோ தயாராகிட்டு நாங்கள் யோசிக்கிறோம். 6வது கடவுள் மாதிரி வருவார். அர்ஜுனா கிருஷ்ணன் அவதாரம் அர்ஜுனா செய்வார் எல்லாத்தையும். நாங்கள் இதை விட மட்டும் ஒரு என்ன செய்வார்னு பார்ப்போம். அவ்வளவுதான். யார் ஸ்ரீலங்காவோட நின்று ஒரு வாசனம் தலைவர் எந்த கடவுள் என்று வெளியில சொல்றதுன்றது எவ்வளவு ரிஸ்க் யோசிப்பா இருந்தாங்க. நான் பார்க்கற சிங்கிள் ஏரியாவது வெளியில சரி பாராளுமன்றத்துக்குள்ள சொன்னா சொல்லலாம், இவர் சிராபுரிமையை வச்சு கதைக்கிறார். வெளியில போய் சிங்கள இந்தியன் கேட்டுக்காங்க. உபதமாக பிரபாகரன் ரஸ்தவாதியான்னு கேட்டுருக்காரு. நான் ரஸ்தவாதினே பிள்ளைக்காருனேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சொல்லிக்க ரொம்ப பிரபாகரன் வந்து சிறு குழந்தைகளை வந்து போராட்டத்தை ஜெயித்தன்னு சொல்லி கேட்கிறேன். எனக்கு தெரியாது. ஆதாரம் இருந்தா கொடுவாங்க, நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த வரைக்கும் 76 வருஷம் மக்கா நான் 2009ஆம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் இருப்ப நேரத்தில் தான் என்னோட சினம் பிடிச்சிருக்காங்க. நான் அந்த பாராளுமன்றத்தில் கத்தியே செத்துருக்கேன் இந்த இனத்துக்கு.